அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதல்ல இருந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ராணி செந்தில் குமார் பேசுறேன். காமராஜர் சாலையில எனக்கு கடை இருக்கு, ஒரே ஒரு கடை தான், எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாது. மதுரைக்கு வந்து குழப்பம் அடையாதீங்க. ஹெரிட்டேஜ் ராணின்னு போட்டிருக்கான்னு பாருங்க, அதுதான் என்னுடைய ஒரிஜினல் கடை. ஓகே, 1948 ரொம்ப மஸ்ட், அதுதான் நான் அவசியம் போட்டிருக்கேன், கவனிங்க சரிங்களா. இப்ப நான் காமிக்க போறது வந்து ஹண்ட்ரட்ஸ்ல பிரீமியம். ஒரு வீடியோ போட்டது 120ஸ்ல வந்து ஜரி வேல்தாரி சுப்பீரியர் குவாலிட்டியில போட்டேன். இப்ப நான் காமிக்கிறது ஹண்ட்ரட்ஸ்ல பிரீமியம். அது என்ன சார் ஹண்ட்ரட்ஸ் பிரீமியம் 120 சுப்பீரியர்னு ஒரு கேள்வி வரலாம். ரைட், வர்றது கரெக்ட் தான். ஏன்னா 120 பிரீமியம்ங்கிறது வந்து கொஞ்சம் டெப்த் ஜாஸ்தியா இருக்கும், டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும், நூலுடைய டென்சிட்டி நிறைய வாங்கியிருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும், குறை ஒன்றும் இருக்காது. என்ன பார்டர் வந்து அந்த பார்டருக்கு இந்த பார்டருக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கும். பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா குறைஞ்சிடும். அப்ப 1850 வாங்குறதுக்கு 1650 கொடுக்கணும்ல, சரிங்களா. இப்ப டிஸ்கவுண்ட் போக நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1850 மதுரையில வந்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி எதுல 120 கவுண்ட்ஸுக்கு வந்து 1850 rupees மைனஸ் 20% டிஸ்கவுண்ட் அவைலபிள் இன் மதுரை. சென்னையில 1850 மைனஸ் 10% டிஸ்கவுண்ட் அவைலபிள் இன் சென்னை என் பிரான்ச்ல. இது 1650, இதே டிஸ்கவுண்ட் தான். மதுரையில வந்தா 20% என் கடைக்கு வந்தா, சென்னையில என் பிரான்ச்சுக்கு போனா 10% பிளஸ் ஒரு பிளவுஸ் பிட் ஃப்ரீயா கொடுக்குறோம் சென்னையில. அதோடைய பிளவுஸ் பிட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240 rupees to 250 rupees வந்துடும் ஒருத்து. எதுக்கு சார் அந்த ஃப்ரீ தர்றீங்க ஒரு கேள்வி வரலாம். நாங்க வந்து 25 வருஷம் 75 வருஷம் கடந்துட்டோம். 75 வருஷம் கடந்து 77வது வருஷம் நகர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சம்மருக்கு கஸ்டமர்ஸ், எங்களுடைய கோல்டன் கஸ்டமர்ஸ் கூட நாங்க கொண்டாடணும். இந்த கொண்டாட்டம் 75 வருஷம் கடந்து ஒரு பிராண்ட் நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலை, அது எல்லாருக்குமே தெரியும். அதோடைய குட்வில்ல காப்பாத்திட்டு நாம நடத்துறது கூட ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு இருக்கிற போட்டியான மார்க்கெட்ல நம்ம நடத்திட்டு போறோம், குவாலிட்டி குறையாம. அதனால அங்க கொண்டாடுறோம், கஸ்டமர்ஸோட கொண்டாடணும்னு சொல்லிதான் ஒரு ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்றோம். இது வந்து ஹண்ட்ரட்ஸ்ல பிரீமியம்ல வந்து கிரேல வந்து பிங்க் பார்டர் சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். உங்களுக்கு பிளவுஸ் மேக்சிமம் நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு பண்ணி தர்றேன், சரிங்களா. ஓகே, இது எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே வித்தவுட் பிளவுஸ் தான். வித் பிளவுஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பின்னாடியே பாருங்க. அதே மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி என் சேனல் வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஒரிஜினல் ராணி கடை யூடியூப்ல வருது பாருங்க, அதை சொல்லி நீங்க ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஓவல் கலர்ல வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ பார்டர், பிளாக் கிடையாது, டார்க் ப்ளூ பார்டர் ரொம்ப அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்படி வச்சு காட்டினோம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும், ஈஸியா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு சேலை நீங்க சொல்றது எனக்கு தெரியுது, வியர் பண்ணி காமிங்க சார், கண்டிப்பா காமிக்கிறேன், ஒரு சேலை காமிக்கிறேங்க. இப்ப நான் கிரேல வந்து உங்களுக்கு பிங்க் பார்டர் ரோஸ் பார்டர் போட்டேன். இது கிரேல வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ பார்டர். சில பேர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா கேட்பாங்க, சில பேர் ஃபேன்சியான கான்ட்ராஸ்ட் கேட்பாங்க. சோ எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு, நான் கடைசி சொல்றேன். உங்களுக்கு சர்ப்ரைஸான வந்து கிஃப்ட் வந்து மார்ச் 28ல இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் மதுரையிலயும் சரி சென்னையிலயும் சரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்க போறேன். எதுக்கு அந்த ஆஃபர்? ஏற்கனவே பிளவுஸ் கொடுக்குறீங்க, 10% ஆஃபர் போட்டிருக்கீங்கன்னா 10% வந்து ரெகுலர் பண்ணிடலாம்னு இருக்கேன் சென்னையில. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஆதரவு நல்லா கொடுக்குறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வந்து 4 பேர்ட்ட சொல்லி கூட்டி வருவீங்கிற நம்பிக்கையில கஸ்டமர்ஸுக்கு எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10% ரெகுலர் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நேவி ப்ளூல வந்து கிரீன் பார்டர் ரொம்ப அருமையா இருக்கும். கலர்ஸ் வந்து நீங்க நினைக்கலாம் சார் ஃபேட் ஆகுமா சார்னு கேட்டா, ஃபேட் ஆகாதுங்க, கலர் ஃபேட் ஆகாது. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், நம்ம எப்படி காட்டன் மெயின்டைன் பண்ணணும்னு. காட்டன் மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காட்டன் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சொல்லி. அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க. காட்டன் வந்து நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. துவைச்ச உடனே பிழிஞ்சு உடனே உதறி காய போட்டு இழுத்து காய போட்டீங்கன்னா அயரிங் கூட தேவையில்லை. இப்ப நான் இவ்வளவு ஸ்டார்ச் போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ச் நாங்க மடிக்கிறதுக்காண்டி இவ்வளவு ஸ்டார்ச் போட்டுருவோம். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். இது பிங்க்ல வந்து கிரீன் பார்டர், பிங்க்ல கிரீன் பார்டர் நல்ல பிரைட்டான பிங்க். உங்களுக்கு ரொம்ப இதுல அழுக்கெல்லாம் இருக்காது, அழுக்கான பிங்கா இருக்காது. பிங்க்ல வந்து கிரீன் பார்டர், இலை பச்சை, மர இலை வருது பாத்தீங்கன்னா அந்த இலை பச்சையில போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸான காம்பினேஷன்ஸ் எல்லாமே. அதே பிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பதே காமிச்ச மாதிரிதான், இதே பிங்க்ல கிரீன் பார்டர் காமிச்ச மாதிரி இந்த பிங்க்ல வந்து உங்களுக்கு மெரூன் பார்டர்.
வியர் பண்ணா சூப்பரா இருக்கும். இப்படி காமிக்கிறப்ப உங்களுக்கு அவ்வளவா ஒண்ணும் எடுக்கல சார்னு தோணும். ஆனா வியர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன், கேரண்டி. ஒரு 10 நாள் உங்களோட பேச முடியலங்க, என்னால சரியா பேச முடியல. கல்யாணம் முடிஞ்சு, பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. அதனால வீடியோ போட முடியாது. இப்பதான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து மயில் கழுத்து கலர், ப்ளூ, ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம், இல்ல டீல் ப்ளூன்னு சொல்லலாம். அதுல வந்து மெரூன் பார்டர், ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அழகான கலர்ஸ். எப்படி கரெக்டா காட்டுறாங்க, சூப்பரா இருக்குங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கும் சௌரியமா இருக்கும். உங்களுக்கும் குழப்பம் வராம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம். இப்ப இந்த சம்பங்கில வந்து ப்ரௌன் பார்டரும் இருக்கு, கிரீன் பார்டரும் இருக்கு. நான் இப்ப வந்து ப்ரௌன் பார்டர் வச்சு காமிக்கிறேன், கிரீன் பார்டர் கீழே இருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஹிட்டான கலர்ஸ். நான் போடுற எல்லா கலர்ஸும் பாத்தீங்கன்னா ஹிட்டான மாதிரி தான் இருக்கும். ஹிட்டான கலர்ஸ் தான் எல்லாமே. கமலாசன் படம், ரஜினிகாந்த் படம் தான், விஜய், அஜித் படம் தான். சூப்பரா இருக்குங்களா? சம்பங்கில வந்து கிரீன் பார்டர், இது கிரீன் பார்டருங்க, இது வந்து மெரூன் பார்டர். இப்ப நீங்க தனியா காமிக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்ப குழப்பம் ஆயிரும். சம்பங்கில வந்து சாம்பிச் கலர் சொல்லலாம், இல்ல மஸ்டர்ட்னு சொல்லலாம். இதுல ப்ரௌன் பார்டர் போட்டிருக்கேன். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 100 பிரீமியம்னா நல்லா இருக்காதான்னு நினைக்காதீங்க, அதுவும் அருமையானதா இருக்கும். சேலை பாருங்க, எதுவுமே டிரான்ஸ்பரண்டா தெரியாது. ஏன் 100 பிரீமியம் சொல்றீங்க, 120 சொல்ல வேண்டியதுன்னா ஜரி மார்க்கு கொஞ்சம் மாறும், கொஞ்சம் ஜரி மார்க்கு மாறும், கொஞ்சம் ஏன் கவுண்ட்ஸ் மாறும். அதனாலதான் ஒரு 200 ரூபாய் கம்மியா வருது. அப்ப 1650 இதோடைய பிரைஸ். 1650ல 10% போச்சுன்னா கிட்டத்தட்ட 165 ரூபாய் குறைஞ்சிரும். அப்படிங்கிறப்ப ஒரு 165னா கிட்டத்தட்ட பாத்துக்குங்க, 165னா 1650, 150 போனா 1475 ரூபாய். பிளவுஸ் பிட்டு ஒண்ணு ஃப்ரீயா தர்றோம் சென்னையில, அது ஒரு 250 ரூபாய் வந்துடும். அப்ப சேலையோட பிரைஸ் எவ்வளவு வருது உங்களுக்கு? 1200 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு சேலை வந்து நல்ல குவாலிட்டியான சேலை தர்றோம். 1200 1000 ரூபாய் இல்லைங்க, டிஸ்கவுண்ட் போக 1460 ரூபாய், 1480 ரூபாய் வந்துடும். அந்த பிளவுஸ் பிட்டோடைய ஃப்ரீயா தரோம் பாத்தீங்களா, அது ஒரு 250 ருபீஸ் வரும். அதனால வந்து உங்களுக்கு அந்த சாரி பிரைஸ் ஒர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 1200 உங்களுக்கு அழகான கலர்ல, அழகான காம்பினேஷன்ல நீங்க அள்ளிட்டு போயிடலாம். இது வந்து ஆரஞ்சு, டொமேட்டோ ஆரஞ்சுல வந்து கிரீன் பார்டர், ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இதை ஒண்ணு விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. முந்தான வந்து ரொம்ப அழகா இருக்கும், எந்த குறைபாடும் இருக்காது. ஆனா ஒன்னே நான் தெரிவிச்சுக்கிறேங்க, சுங்குடி சேலை வந்து காலங்காலமா வந்து கையாலத்தான் பண்றோம், மிஷினே கிடையாது. மெட்டீரியல் மட்டும்தான் மிஷின்ல போயிட்டு வரும். இது எல்லாமே கையால தான், மனுஷால் தான் வேலை பார்க்கறாங்க. மனுஷால் வேலை பார்க்கறது வந்து ஒரே மாதிரி வந்து ஒரு நேரத்துல ஒரு மனுஷனுக்கு புத்தி வேலை பார்க்கறது இல்ல, மனசு வேலை பார்க்கறது இல்ல. அங்கங்க லேச சின்ன சின்ன கரை பட்டிருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பட்டையா இருக்காது. நான் ஒண்ணு காமிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சேல்ல வந்து பட்டையா பற்றும். அது வந்து காத்துல படுறதுதான், காய வைக்கிறப்ப காத்துல படுறதுதான். பட் இந்த சேலையில பாருங்க, எந்த கரையும் இருக்காது. சின்ன சின்ன பொட்டு வரும், அங்கங்க பொட்டு விழுந்திருக்கும். அதெல்லாம் வந்து கோளாறு கிடையாது, அது வந்து ரெகுலர் சுங்குடியில. இது வந்து முந்தான. பிளவுஸ் இருக்கா சார்? பிளவுஸ் இருக்கா? பிளவுஸ் இல்லம்மா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் பிளவுஸ் பத்தி இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கேட்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சார் விலையே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா விலை சொல்றது தள்ளி இருப்பீங்க. அப்புறம் எப்படி விலை சொல்லணும்னு கேட்க முடியாது. அப்ப ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு விலை சொல்லி இருப்பேன். சரிங்களா? ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா விலை தெரியாது. சார் விலை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஹெட்டிங்லயே போட்டுருவேன். சரிங்களா? இது வந்து ஆரஞ்சுல வந்து கிரீன் பார்டர், ரொம்ப அருமையா இருக்கும். சூப்பரா இருக்குங்களா? எப்படி நச்சுன்னு தெரியுதுங்களா? ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் பாருங்களா. ஆமா, மருமக நல்லா கவனிக்கிறாங்கல்ல, நல்லா கவனிச்சுக்கிறாங்க மருமக, அதனால நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஆமா, இது வந்து மயில் புல்ல வந்து ரோஸ் கரை, ரொம்ப அருமையா இருக்குங்களா? ஆமா, சூப்பர். எப்படி இதுவும் உங்களுக்கு நான் விரிச்சு காமிக்கிறேன். சார் ரோஸ் கரை சூப்பரா இருக்கு சார் சொல்றீங்களா? இல்ல ரோஸ் கரை காம்பினேஷன்ஸ் எடுக்கல சார் கேக்குறீங்களா? எடுக்கும் பாருங்க, இப்ப எடுக்கும் பாருங்க. எப்படி சூப்பரா தெரியுதுங்களா? இதுவும் நல்ல அழகான கலர்ஸ், அழகான காம்பினேஷன். இது ரோஸ் கரை. சரிங்களா? ஓகே. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் சார் வளவளன்னு பேசுறீங்கன்னா, எதுக்குங்க ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு இப்படியே காமிச்சா நல்லா இருக்காதுங்க. கலகலன்னு பேசணும். சில பேருக்கு பேச்சுகள் பிடிக்கும், சில பேருக்கு ஐயோ காதுல ரத்தம் வந்துடும் பாரு, சேம் பிளட் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. எனக்கெல்லாம் வந்து பேசாம இருக்க முடியாதுங்க. 4 பேர் கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பேன்.
இப்ப கூட நீங்க எல்லாம் முன்னாடி இருக்கீங்கன்னு நினைச்சா பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா ஒரு கேமரா பார்த்து சும்மா பேச முடியுமா? அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி பாட்டி அம்மா எல்லாரும் இருக்கீங்கல்ல, அப்படி இருக்கீங்கன்னு நினைச்சா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து கடையில வந்து வாங்குறப்ப பேசுறாங்க, உங்க யூடியூப் பார்த்தோம் சார், நல்லா பழகுறீங்க, நல்லா பேசுறீங்கன்னு. எப்பமா நான் பழகுனேன்னு கேட்டப்ப, நீங்க பேசுறதே எங்களோட பழகுற மாதிரி தான் சார் இருக்குன்னு சொல்றப்ப ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. உள்ள இருந்து வருது சந்தோஷம், எனக்கு பொங்கி வெளியே வந்துடும் போல இந்த பக்கம். இது பேபி பிங்க்ல வந்து ப்ளூ பார்டர். இதுவும் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு படாம பண்றதுக்கு முயற்சி பண்ணிடுறேங்க. ஆனா பட்டையெல்லாம் எங்கேயும் பட்டிருக்காது. சில லைட் கலர்ஸ் அங்கங்க கொஞ்சம் ஒவ்வொரு பொட்டா தெரியும். அது கோளாறு கிடையாது. ஏற்கனவே சுகுடி சேலை வாங்குற எல்லாருக்குமே அது வந்து நல்லா தெரியும். சரிங்களா? சின்ன சின்ன கரைப்பட்டு வர்றது வந்து எல்லா சுகுடி சேலை பாரம்பரியமா யூஸ் பண்றவங்க எல்லாரும் தெரியும். இது பேபி பிங்க்ல வந்து அழகான டீல் ப்ளூ பார்டர். எப்படி சூப்பரா இருக்குங்களா? இதுல கிரீன் பேபி பிங்க் இருக்கு. ஒரு கஸ்டமர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, வந்துருச்சான்னு. நம்பர் மறந்துட்டேம்மா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கிரீன் வித் பேபி பிங்க் வந்துருச்சுமா, புக் பண்ணிக்கோங்கம்மா. சரியா? ரைட். இது பேபி பிங்க்ல வந்து ப்ளூ பார்டர். எப்படி சூப்பரா இருக்குங்களா? முடிஞ்ச சார் பிளவுஸ் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்குறேம்மா, என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் செட் பண்ணி கொடுத்துட்றேன். பேபி பிங்க்ல வந்து ப்ளூ பார்டர். தேவைன்னா ஸ்கிரீன் பிரிண்ட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சாரி வந்து பஞ்சு மாதிரி ஆயிடும். பஞ்சு மாதிரி, இந்த வடிவெளி சோக் சொன்ன மாதிரி, உன்னை யாரு கருப்பு வட்டிக்கு விட சொன்னது, பிஞ்சு மூஞ்சி பஞ்சு உடம்பு சொல்ற மாதிரி நம்ம சேலை அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கும். கிரீன்ல வந்து பேபி பிங்க் போறோம். பேபி பிங்க்ல ப்ளூ பார்டர் காமிச்சேன். இது கிரீன்ல வந்து பேபி பிங்க் பார்டர். ரொம்ப அருமையா இருக்குங்களா? சூப்பரா இருக்கும். கிரீனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்குங்க. ரெண்டு கலரும் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. கிரீன் கருப்பு கிடையாதுங்க, கிரீன். ஆமா, நீங்க பாட்டு கருப்பு நினைச்சாங்க. கிரீன்ல வந்து பேபி பிங்க் பார்டர். கிரீன் தெரியுதுங்களா? இப்ப கிரீன்ல பேபி பிங்க் பார்டர் ரொம்ப அருமையான காம்பினேஷன்ஸ். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. கடைசி 2 more sarees சார். 12 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், கிளைமேக்ஸ் வந்தாச்சு. 2 சாரி தான் மிச்சம் இருக்கு, அதையும் காட்டு முடிச்சிடுறேன். இது வந்து நேவி ப்ளூல வந்து ஸ்கை ப்ளூ பார்டர். நேவி ப்ளூல ஸ்கை ப்ளூ பார்டர் ரொம்ப அருமையா இருக்கும். நான் 2 சேலை விரிச்சு காமிச்சிட்டேன். 2 சேலை 3 சேலை. இதுக்கு மேல விரிச்சோம்னா கடை நம்பி போயிடும். அதனால வந்து லிமிட்டடா காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கேசரி மாம்பழம்ல வாடாமல்லி பாடம். கேசரி மாம்பழம்ல வாடாமல்லி மாதிரி தெரியலையே சார். வாடாமல்லி தாங்க, வாடாமல்லியே தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிஃபரெண்ட் கலரா போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. மங்களகரமா இருக்கும். இது வந்து பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்ல கூரை புடவைக்கு, இல்ல கல்யாணத்துக்கு அடிட்டு போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். மாம்பழம்ல வாடாமல்லி பார்டர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்டா பிங்க்கும் வாடாமல்லி கலந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பியூர் வாடாமல்லி போட்டோம்னா அது கொஞ்சம் எடுக்க மாட்டேது, ஒரு மாதிரி டல்லா உழுது வாடாமல்லி. அந்த ஃபாஸ்ட்னஸ் கொடுக்க முடியல என்னால. இதுனா ஃபாஸ்ட்னஸா இருக்கும். சூப்பரா இருக்குங்களா? ஓகே, முடிஞ்சு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இப்ப 2 வீடியோ போட்டிருக்கேன். முதல் வீடியோ வந்து 120 கவுன்ஸ்ல ஜரி வேல்தாரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஹெட்டிங்ல போட்டிருப்பேன். எம்ஆர்பி 1850, டிஸ்கவுண்ட் அவைலபிள். கான்டாக்ட் மீ. மை வாட்ஸ்அப் நம்பர் 8825452727. இந்த வீடியோ போட்டிருக்கிறது 100 பிரீமியம் ஜரி வேல்தாரி 15 கலர் போட்டிருக்கேன். இஃப் யூ நீட், வேணும்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பருக்கு 8825452727. டிஸ்கவுண்ட் ஆல்வேஸ் அவைலபிள். சென்னையில டிஸ்கவுண்ட் 10% ப்ளவுஸ் பிட்டும் கொடுக்குறோம். அப்புறம் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். மார்ச் 28 நான் வந்து 3வது தலைமுறை, 3rd generation டேக் ஓவர் அவர் பிராண்ட் ராணி 1999, March 28. I also completed 25 years. My grandfather completed 27 years. My father also completed 27 years. Now I am also completed 25 years. நான் 3வது தலைமுறை இந்த ராணி 1948 பிராண்டை எடுத்து 25 வருஷம் அந்த பேரை காப்பாத்தி இந்த குவாலிட்டியான பொருள் கொடுத்து மெட்ராஸ்ல பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன். அதனால அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் மார்ச் 28 இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்கு. நான் அதை மார்ச் 27ல போடுற வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கிஃப்ட் வந்து பெஸ்டா இருக்கும். அது அவைலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் தான். நான் வந்து மார்ச் 28 டு ஏப்ரல் 1 சொல்லியிருக்கேன். பட் ஒரு நாள்ல தீந்துடலாம். அதனால வந்து லிமிடெட் கிஃப்ட் தான் போட்டிருக்கேன் கஸ்டமர்ஸுக்காண்டி. ரொம்ப காஸ்ட்லி. அதனால உங்களோட செலிப்ரேட் பண்றதுக்கு 25 வருஷம்
மொத்தம் 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்க தாத்தா 27 வருஷம், அப்பா 27 வருஷம், நான் 25 வருஷம் முடிச்சிட்டேன். 1வது தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை நான் 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணனால நான் டேக் ஓவர் எடுத்துக்கிட்டது. இந்த ராணி 1948 பிராண்டட் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது நான் எடுத்து நடத்துறதுக்கு எங்க அப்பா என்கிட்ட கொடுத்துட்டு போன நாள் மார்ச் 28, 1999. 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணனால நான் இப்ப செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். அடுத்த தலைமுறை என்னுடைய பையனும் பொண்ணும் இன்னொரு 25 வருஷம் நடத்தணும், 100 வருஷம் பூர்த்தி பண்றதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் என்றும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடன் நாங்கள் வேண்டி கேட்டு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ராம், ஸ்ரீராம், ஹரே ஹரே ஜெய்ராம். எல்லோர் வீட்டிலும் நல்லொளி பாயட்டும், ஆண்டவன் அருள் கிட்டட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் கிட்டட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் செலுக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராணி செந்தில்குமார். நன்றி.